गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மே மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம், மேஷ மாதம், கிருஷ்ணபக்ஷம், பஞ்சமி திதி, மூலா நட்சத்திரம், அமிர்த யோகம். இப்படி புண்ணியமான இந்த நாளில் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இதனுடைய சம்மரியை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்கிறாள். திருத்தீயே மதுராமேத்ய व्रजात् कंसवधादिकं यत्कृतं द्वारकायाञ्च कृष्णेन तदवर्णयत्.
இந்த 3வது அத்தியாயத்தில் என்ன வர்ணிக்கப்படுகிறதுங்கிறத எடுத்து சொல்கிறாள். போன அத்தியாயத்தில் பார்த்தோம், விதுரர் உத்தவரோடு கூட யமுனா நதிக்கரையில் அவர் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வரத்த உத்தவ சுவாமியோட கூட சமாகமம் ஆச்சு அவருக்கு. அப்பொழுது உத்தவ சுவாமி பரம பாகவதர் அவரை கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்லணும்னு சொன்னாள். இந்த கிருஷ்ணனுங்கிற பேரை கேட்டோன்னே பரம பாகவதரான உத்தவ சுவாமி சில நிமிஷங்கள் கத்கதனாகி பேச முடியாமல் கண்கள்லேருந்து தாரதாரையாக ஜலத்தை கொட்டி கிருஷ்ணனுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தாள். போன அத்தியாயத்தில் கிருஷ்ணன் மதுரையில் அவதாரம் பண்ணது, பின்பு கோகுலத்துக்கு வந்தது, கோகுலத்தில் செஞ்ச லீலைகள், பிருந்தாவனத்தில் செஞ்ச லீலைகள், இதெல்லாம் சொன்னாள். இந்த அத்தியாயத்தில் திருத்தியே மதுராமேத்திய திருப்பி நந்தவிரஜத்துலேருந்து மதுரைக்கு போனாள். என்னத்துக்கானா கம்சவதாதிக்கம், கொடிய கம்சன் உறவாக இருந்தால் கூட அவன் அப்பா அம்மாவையும் எல்லாரையும் ரொம்ப ஹிம்சிச்சிருக்கான். அவனை வதம் பண்ணுங்கிறதுக்காக போனாள் திருப்பி மதுரைக்கு. அதை சொன்னாள் இங்கே. அதற்கு பிறகு கம்ச வதத்துக்கு அப்புறம் துவாரகைக்கு சுவாமி போய் அங்கே வசிச்சுன்னு வந்த வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சமரி. அதை நம்ம இப்போ பார்ப்போம் இன்றைக்கி. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே திருத்தீயோऽध्यायः ஸ்ரீஹரயே நமः. உத்தவ உவாச்ச தतः स आगत्य पुरं स्वपित्रोः चिकीर्षया शम्बलदेवसंयुतः निपात्य तुङ्गात् रिपुयूथनाथं हतं व्यकर्षद् व्यसुमोजसोर्व्याम्. கிருஷ்ணன் நந்தவிரஜத்திலேருந்து ஸ்வபித்ரோஹோ புறம் ஆகத்திய நாள் தன்னுடைய அப்பா அம்மாவான வசுதேவ தேவகி இவாளுடைய புறமான மதுரைக்கு வந்து அங்கே பலராமனோடு கூட வந்தாளாம். வந்து கம்சனை வதம் பண்ணாள். வதம் சிம்மாசனத்தில் உட்காந்துருந்த ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்துருந்த கம்சனை வதம் பண்ணி அங்கேருந்து கரகரன்னு இழுத்துன்னு பூமியில் தள்ளினாள். இது எதுக்காக உசுறு போன கம்சனை உயரக்கேந்து கீழே இழுத்துன்னு வந்து பூமியில் பண்ணாள்ங்கிறதுக்கு காரணம் சொன்னாள் வியாக்கியானக்காராள். ஏன்னா இவன் அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப நாள் கொடுமைப்படுத்தினவன், ஆகினால் அப்படி பண்ணாள். சாந்தீபனேஹே சகிருத் புரோக்தம் பிரம்மாதீத்ய சவிஸ்தரம் தஸ்மை பிராதாத் வரம் புத்திரம் மிருதம் பஞ்சஜனோதராத். சுவாமி கிருஷ்ணனுக்கு பிரம்மண்ய தேவன்னு பேர். ஏன்னா வேதமெல்லாம் சுவாமிகிட்டேருந்து தான் வந்திருக்கு. எஸ்ய நிஸ்வசித்தம் வேதாகன்னுட்டு வேதம் சுவாமியினுடைய மூச்சு காத்து. அப்படி இருந்த பொழுதிலும் கூட கிருஷ்ணாவதாரம் எடுத்த போது சுவாமி எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் வேதத்தை அத்தியனம் பண்ணணும் என்பதை சூச்சிப்பிக்கிறது மாதிரி தானும் சின்ன பையனாக இருக்கிறத சாந்தீபனின்னு ஒரு மகர்ஷி அவருடைய குருகுலத்தில் போய் அவர்கிட்ட சிஷ்யனாக இருந்தாள். இருந்து வேதத்தை அத்தியனம் பண்ணாள். பிரம்மாதீத்ய சவிஸ்தரம், விஸ்தரமாக வேதத்துக்கு 6 அங்கங்கள், ஷடங்கம், 6 அங்கங்களோடு கூடிய வேதம் பூர்ணமாக சம்பூர்ணமாக வேதத்தை அத்தியனம் பண்ணாள். எல்லாரும் வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுன்னா பல தடவை அதை நொற்று பண்ணணும், திருப்பி திருப்பி சொல்லணும். பாத்தியார் ஒரு தடவை சொல்லுவார், சிஷ்யன் 2 தடவை சொல்லணும், இப்படி பல நாள் சொல்லணும். ஆனால் சுவாமி ஒரே தடவை சொன்னாலாம். ஏக சந்த கிராகின்னு பேர். ஒரே தடவை சந்ததை சொன்னாக்க கிரகிச்சு நோடுறவாள் சில கெட்டிக்காராள். அப்போ சக்ருத் புரோக்தம் நாள் ஒரே தடவையில் வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணாலாம் சுவாமி. சாந்தீபனேஹே சக்ருத் புரோக்தம் பிரம்மாதீத்ய சவிஸ்தரம் தஸ்மை பிராதாத் வரம் புத்திரம் மிருதம் பஞ்சஜனோதராத். எல்லா சிஷ்யாலும் குருவுக்கு வேதத்தை அத்தியனம் பண்ணி பூர்த்தியானோடனே குரு தட்சிணை தரணும். அப்படி சுவாமி சாந்தீபினி மகர்ஷியை நமஸ்காரம் பண்ணி கேட்டாள், நான் என்ன குரு தட்சிணை உங்களுக்கு தரணும்னுட்டு. இப்போ சாந்தீபினி மகர்ஷிக்கு சுவாமி பகவான் கிருஷ்ணன் சாக்ஷாத் பகவான் தெரியும். அதனால் குரு தட்சிணை என்ன கேட்டாள்னா,
அவருக்கு ஒரு புத்திரன் இருந்தான், அவன் மரித்து போயிட்டான். ஏன்னா பஞ்சஜனன்னு ஒரு ராட்சசனால் சாப்பிடப்பட்டு அவன் மரித்து போனான். அவனை திருப்பி கொண்டு வந்து என்னோட சேர்க்கணும்னு கேட்டாள். இறந்து போன குழந்தை திரும்பி வரணும்னாள். சுவாமி குரு தட்சிணையாக அந்த பஞ்சஜனங்கிற ராட்சசனை கொன்று அவனுடைய உதரத்துலேருந்து அந்த மரிச்ச குமாரனை திருப்பி உஷிர்ப்பிச்சு கொண்டு சாந்தீபினி மகர்ஷிகிட்ட கொண்டு சேர்த்தாள்னு சொன்னாள். சமாஹுதா பீஷ்மக கன்யயாயே ஸ்ரீயஸ்ஸவர்ணேன புபூஷைஷாம் காந்தர்வவிருத்யா மிஷதாம் ஸ்வபாகம் ஜக்ரே பதம் மூர்த்னி ததத் சுபர்ணஹ. உத்தவ சுவாமி அடுத்தாப்பில் சுவாமி பண்ண லீலை துவாரகையில் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாள். பீஷ்மகன் அப்படிங்கிறதா ராஜா, அவனுடைய பொண்ணு ருக்மிணி தேவி. அந்த ருக்மிணி தேவியே கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்படாதுன்னு ருக்மிணியினுடைய சகோதரன், அவன் கிருஷ்ணனுக்கு துவேஷி. அவன் சிசுபாலனுக்கு தான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறதாக தீர்மானம் பண்ணான். பீஷ்மகன் பயந்துண்டு அவனுக்கு தன் பொண்ணு கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசை இருந்தால் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாள். அப்போது ருக்மிணி தேவி ஒரு பிராமணன் மூலமாக ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சாள் சுவாமிக்கு. 7 ஸ்லோகங்களில் இந்த மாதிரி நீங்கள் என்னை காந்தர்வ விவாகம் பண்ணிக்கணும், என்னை அழிஷன் பண்ணணும், என்னை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதினாள். அப்படியே சுவாமி ருக்மிணியை கல்யாணம் பண்ண வைபவத்தை எடுத்து சொன்னால், எப்படி கருடன் அமிர்தத்தை எடுத்துன்னு போனாலோ அப்படி ருக்மிணியை எடுத்துன்னு போனாள்ங்கிறதா சொன்னாள். சமாஹுதா பீஷ்மக கன்யயாயே ஸ்ரீயஸ்ஸவர்ணேன புபூஷைஷாம் காந்தர்வவிருத்யா மிஷதாம் ஸ்வபாகம் ஜக்ரே பதம் மூர்த்னி ததத் சுபர்ணஹ. அப்போ சிசுபாலன் முதலான ராஜாக்கள்லாம் வந்திருந்தாள் ஸ்வயம்பரத்துக்கு கூப்பிடாமலே. ஆனால் சுவாமி அந்த சமயம் பார்த்து போய் ருக்மிணியை அபகரிச்சுன்னு போயிட்டாள், போய் கல்யாணம் பண்ணிட்டாள். அப்புறம் பிராம விவாகம் பண்ணிட்டாள் ருக்மிணியோடு கூட. அந்த கதையை எடுத்து சொன்னாலிங்க. ககுத்மினோ அவித்தனசோதமித்வா ஸ்வயம்வரே நாக்னஜிதீம் உவாஹ தத்பக்னமானான் அபிகிருத்யதோ ஜ்ஞான் ஜக்னே க்ஷதசஸ்திரபிருத ஸ்வசஸ்திரைஹி. நாக்னஜித்தின்னு ஒரு ராஜகுமாரி, அவளுக்கு ஒரு சுயம்பரை வச்ச போது என்ன கண்டிஷன் போட்டிருந்தாள்னா, 7 காளமாடுகள், மூக்கணாங்கயிறு போடாத காளமாடு, அது எல்லாரையும் இடித்து தள்ளிவிடும். அப்படி இருக்கப்பட்ட அதுக்கு ஒன்றும் கண்ட்ரோலே கிடையாது. அப்பேற்பட்ட 7 காளமாடுகள். இந்த 7 காளமாடையும் யார் அடக்கிறானோ அவனுக்கு தான் இந்த நாக்னஜித்தின்னு சுயம்பரத்தில் சொல்லியிருந்தான் அவன் அப்பா. சுவாமி போய் 7 காளமாடுகளையும் அடக்கி இந்த நாக்னஜித்தியை எடுத்துன்னு போனாள். அப்போது எல்லா ராஜாக்களும் ஒரே கோபத்தோடு இவரோட சண்டை போட்டாள். சண்டை போட்ட ராஜாக்கள் எல்லாம் வென்று நாக்னஜித்தியை கல்யாணம் பண்ண வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். ககுத்மினோ வித்தனசோதமித்வா ஸ்வயம்வரே நாக்னஜிதீமுவாஹ தத்பக்னமானானபி கிருத்யதோ ஜ்ஞான் ஜக்னே அக்ஷதः சஸ்திரபிருத ஸ்வசஸ்திரைः. பிரியம் பிரபுः கிராம்ய இவ பிரியாயாः விதித்சுः ஆர்ச்சத்யுதரும் யதர்த்தே வஜ்ர்யாத்ரவத்தம் சகணோருஷாந்தः கிரீடாமிருகோ நூனமயம் வதூனாம். கிராமிய இவ பிரியாயாக நாள். கிராமிய இவன்னா எப்படி ஒரு சாதாரண மனுஷன் பிரியாயாக தன்னுடைய மனைவி கேட்டது விரும்பினது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பணும். அப்படியான சொன்னால் போகும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் கேட்டதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பனாம். கிராமியமாக இருக்கப்பட்ட ஒரு ஹஸ்பண்டு. அதே மாதிரி சுவாமி என்ன பண்ணாள், தன்னுடைய மனைவியான சத்யபாமைக்கு அவள் கேட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். அவள் சொர்க்கலோகத்தில் இருக்கப்பட்ட தியூத்தருன்னா பாரிஜாத்த மரம், அது இந்திரலோகத்தில் இருந்தது. அதை எனக்கு கொண்டு தரணும்னாள். விதித் சுரார்ச்சத் தியுதரும் யதர்த்தே. தியுதருவான பாரிஜாத்த மரத்தை அவள் கேட்டத்துக்கு கொண்டு கொடுத்தாள்.
வஜ்ரியாத்ரவத் தம் சகணோருஷாந்தः கிரீடாமிருகோ நூனமயம் வதூனாம். இந்திரன் சுவாமியோட சண்டை போடணும்னு நினச்சான், கொடுக்க மாட்டேன்னுட்டு சுவாமி இந்திரனை ஜெயிச்சு அந்த பாரிஜாத மரத்தை கொண்டு சத்யபாமைக்கு கொண்டு கொடுத்தாள். அந்த கதையை எடுத்து சொல்கிறார் உத்தவர். இப்படிலாம் சுவாமி லீலை பண்ணார்னுட்டு சுதம் மிருதேகம் வபுஷாக்ரசந்தம் திருஷ்ட்வா சுனாபோன்மதிதம் தரித்ரியா ஆமந்திரிதத் தனயாய சேஷம் தத்வா ததந்தப்புரமாவிவேஷ. நரகாசுரன் ஒரு அசுரன், அவன் பூமாதேவியினுடைய புள்ளை. அவன் பிராக்ஜோதிஷபுரத்தில் இருந்துட்டு இருந்தான், அசாம் கிட்டக்க ஒரு இடம். அவன் என்ன பண்ணான், எல்லா ராஜகுமாரிகளையும் போய் எடுத்துன்னு வந்துடுவான். எடுத்துன்னு வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு வச்சுட்டான். அது மாத்திரம் இல்லாமல் அதித்தி தேவமாதா, அந்த தேவமாதாவாத அதித்தியினுடைய வயிறு ரெண்டையும் எடுத்துன்னு வந்துட்டான். சுவாமி போய் நரகாசுரனை கொன்று அதித்தியினுடைய தோட்டை கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். சுவாமி நரகாசுரனை கொன்று பூமாதேவியினுடைய பிரார்த்தனைப்படி அதில் அவனுடைய ராஜ்யத்தில் கொஞ்சத்தை பகதத்தன்னு அவனுடைய சகோதரன் அவனுக்கு கொடுத்தாள். கொடுத்து நரகாசுரனையும் கொன்ன சுவாமி அன்னைக்கு எல்லாரும் லோகத்தில் தீபாவளியாக கொண்டாடணுங்கிறதாக அது ஒரு தனியாக ஒரு கதை ஒன்று உண்டு, நரகாசுரனுடைய கதை. அதை எடுத்து சொன்னால் இங்கே தத்ராஹிருதாஸ்தா நரதேவ கன்யாக குஜேன திருஷ்ட்வா ஹரிமார்த்தபந்தும் உத்தாய சத்யோ ஜக்ருஹு பிரஹர்ஷ விரீடானுராக பிரஹிதாவலோகைஹி. அப்பொழுது நரகாசுரனுடைய வீட்டில் ஒவ்வொரு ராஜகுமாரிகளையும் பல தேசத்து ராஜகுமாரிகளை இப்படி கிட்னாப் பண்ணிட்டு வந்து நரகாசுரன் அங்கே வச்சுருந்தான், ஜெயில் பண்ணி வச்சுருந்தான். சுவாமி அவளெல்லாம் ஃப்ரீ பண்ணி அவளெல்லாம் மறுபடியும் சுவாதந்திரியமாக இருக்க முடியாது பண்ணி அவள் எல்லாரையுமே ஸ்வீகரிச்சிருந்தாள். சுவாமி தன்னுடைய மனைவியாக ஆக்கின்றாள் அத்தனை ராஜகுமாரிகளையும். அதை சொன்னாள். ஆசாம் முகூர்த்தே ஏகஸ்மின் நானாகாரேஷு யோஷிதாம் சவிதம் ஜக்ருஹே பாணீன் அனுரூபஸ்வமாயையா. தன்னுடைய மாயினாலே தன்னுடைய ரூபத்தை பலவிதமாக ஆக்கிண்டு அப்படி பல்லாயிரக்கணக்கான ஸ்திரீகள் அங்கே இருந்த ராஜகுமாரிகள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டாள். சுவாமி பாணிகிரகணம் பண்ணிட்டாள். தாஸ்வபத்யானி அஜனயத் ஆத்மதுல்யானி சர்வதः ஏகைகஸ்யாம் தசதச பிரகிருத்தே விபூஷயா. சுவாமி தான் கல்யாணம் பண்ண 16,000 மனைவிகளையும் தாசு அப்பத்தியானி ஒவ்வொரு மனைவிகிட்டையும் 10 குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தாளாம். சுவாமி என்னத்தினால மாயினால் சுவாமி தன்னை பல ரூபமாக 16,000 கிருஷ்ணனாக பண்ணிண்டு ஒவ்வொரு மனைவிகிட்டையும் இருந்து அவள்கிட்ட 10 குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தாள். நாள் காலமாகதசால்வாதீன் அநீகைருந்ததஸ்புரம் அஜீகனத் ஸ்வயம் திவ்யம் ஸ்வபும்சாம் தேஜ ஆதிஷத். காலயவனன் ஒருத்தன், மகத தேசத்து ராஜாவான ஜராசந்தன், ஷால்வங்கிறது ஷால்வ தேசத்து ராஜா. இப்படி பல ராஜாக்கள், துஷ்ட ராஜாக்கள். அநீகைருந்ததப்புரம் இவாள் எல்லாத்தையும் நிறையா சேனை இருந்தது. அத்தனையும் சுவாமி ஜெயிச்சாள். இவாளெல்லாம் கம்சனுக்கு ஃப்ரெண்டு, கம்சனோடு இருந்த ஃப்ரெண்டுகள். அவளெல்லாம் சுவாமி அழிச்சாள். அஜீகனத் ஸ்வயம் திவ்யம் ஸ்வபும்சாம் தேஜ ஆதிஷத்து. சுவாமி தன்னுடைய பவர், ராஜாங்கிற பவரை காமிச்சாள். இப்படி துஷ்ட ராஜாக்கள் எல்லாம் கொண்டுபிட்டு சம்பரம் த்விவிதம் பாணம் முரம் பல்வலமேவச்ச அந்யான்ஷ தந்த வக்திராதீன் அவதீத் கான்ஷ காதயத். பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாள் உத்தவ சுவாமி. துஷ்ட ராஜாக்கள் யாரெல்லாம் சுவாமி சம்மாரம் பண்ணாள்னு. சம்பரன், த்விவிதன், பாணன், முரன்,
அதனால தான் சுவாமிக்கு முராரின்னு பேர். முரனை ஜெயிச்சதுனால சுவாமிக்கு முராரின்னு பேர். பல்வலன், தந்தபக்தரன், இப்படி சிசுபாலன், தந்தபக்தரன், இவா 2 பேர் தான் நரநாராயணாள் பூமியில் துஷ்டாளாக அவதாரம் பண்ணணுன்னு சுவாமியுடைய ஆக்ஞை. அப்படி மூன்று சமயம் அவதாரம் பண்ணாள். ஒரு முதல் தடவை நரநாராயணாள் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்ய கசிப்புன்னு ரெண்டு பேராக அவதாரம் பண்ணாள். 2 துஷ்டாளா அவளை சம்ஹாரம் பண்ணாள். பிறகு ராவணன், கும்பகர்ணன் 2 அவதாரம், ரெண்டு துஷ்டாளாக அவதாரம் பண்ணத்தையும் சுவாமி ராமாவதாரத்தில் சம்ஹாரம் பண்ணாள். இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் சிசுபாலன், தந்தபக்தரன், இவா 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணாள். இதெல்லாம் தான் இங்கே சொல்கிறாள். எல்லாரையும் பலராமனோடு கூட சேர்ந்து எல்லாரையும் கொண்டாடினாள். அவருடைய பராக்கிரமத்தை காமிச்ச வைபவத்தை இங்கே எடுத்து சொல்கிறாள் உத்தவ சுவாமி. அததே பிராத்ருபுத்திராணாம் பக்ஷயோ பதிதான் நிருபான் சசாலபூः குருக்ஷேத்திரம் ஏஷாம் ஆபததாம் பலைஹி. சுவாமி துஷ்ட ராஜாக்கள்னால் அழியணுங்கிறதுக்காகவே குருக்ஷேத்திரத்தில் 2 பேர், பாண்டவாள், கௌரவாள், இவா 2 பேருக்கும் என்மித்தியை உண்டாக்கி சண்டை போட வச்சு பூபாரத்தை குறைச்சாளுங்கிறதாக சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். அந்த ராஜாக்கள் எப்படின்னாள், சசாலபூஹு குருக்ஷேத்திரம் ஏஷாம் ஆபததாம் பலைஹி. அந்த ராஜாக்கள்னால் எவ்வளவு பவர்ஃபுல்னால், அடிபட்டு கீழே விழுந்தால் ஒரு பெரிய மலையே விழுந்த மாதிரி பூமி பூகம்பம் ஏற்பட்டு ஆடுமே, அப்படி ஆடித்தான். அப்படி பெரிய பெரிய ராஜாக்களை அவளெல்லாம் கொல்ல வச்சார் சுவாமி இந்த குருக்ஷேத்திர சண்டையில். அது சொன்னாள், சகர்ண துஷாசன சௌபலானாம் குமந்திரபாகேன ஹதஸ்ரீயாயுஷம் சுயோதனம் சானுச்சரம் ஷயானம் பக்னோருமூர்வியாம் நனநந்த பஷ்யன்னு. சுவாமிக்கு குருக்ஷேத்திர சண்டையில், மகாபாரத போரில் ஒரு சமயம் ரொம்ப துக்கமாக எடுத்து பார்த்துவிட்டு, ஏன்னா துரியோதனன், அவனுக்கு கர்ணன், துஷாசனன், சௌபலன் இவாள்லாம் துராலோசனை பண்ணி வச்சாள், பேட் அட்வைஸ். அதனால் துரியோதனன் சண்டை போட ஆரம்பித்தான். அந்த சண்டையில் அவன் தோற்று போய் கீழே விழுந்து பீமனால், கதையினால் அவனுடைய தொடைகளெல்லாம் அடிக்கப்பட்டு ரத்த விளாராக கீழே விழுந்திருக்கிறத பார்த்து சுவாமி ரொம்ப துக்கப்பட்டாள். அடாடா, அதர்மமான மார்க்கத்தில் போய் இப்படி எல்லாரையும் உசிர விட்டாளேன்ட்டு சுவாமிக்கு தோணித்தான். அதை சொல்கிறாள் இங்கே. கியான் புவோயம் க்ஷபிதோருபாரோ யத்ரோண பீஷ்மார்ஜுன பீமமூலைः அஷ்டாதசாக்ஷௌஹிணிகோ மதம்சைः ஆஸ்தே பலம் துர்விஷகம் யதூனாம். சுவாமி பூலோகத்தில் அவதாரம் எடுத்த காரணமே பூபாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா பல துஷ்டாள் இருந்திருக்காள். சுவாமியினுடைய வம்சம் யது வம்சம், அங்கேயே பல துஷ்டாள் இருந்திருக்காள். அதனால் சுவாமி யோசிச்சாள், கியான் பூயம் க்ஷபிதோருபாரஹா. சுவாமி நினச்சாள், பாரத போர் முடிஞ்சு இப்பொழுது பூபாரம் குறைஞ்சிருக்கு. 18 அக்ஷௌகிணி சைன்யங்கள், அதுகளெல்லாம் நசிக்க பண்ணினோம். என்னத்தினால? துரோணர், பீஷ்மர் அவா 2 பேரும் ஒரு சைடு, அர்ஜுனன், பீமன், இப்போ ஏற்பட்ட அவள்லாம் ஒரு பராக்கிரமசாலிகள் ஒரு சைடு. இவா மூலமாக 2 பேரும் சண்டை போட்டு குருக்ஷேத்திர சண்டையில் 18 அக்ஷௌகிணி சைன்யம் அத்தனை பேரும் குறைஞ்சி போயிட்டால் பூபாரமாச்சு. பூபாரம் குறைஞ்சிது. ஆனால் சுவாமி நினச்சிட்டாள், என்னுடைய வம்சத்திலேயே எது வம்சத்தில் பல பேர் இருக்காளே, அவளுடைய மரணமும் ஏற்பட்டு பூபாரம் குறையணுமேன்னு நினச்சிட்டாள். மிதோ எதைஷாம் பவிதா விவாதோ மத்வா மதா தாமிர விலோச்சனானாம் நைஷாம் வதோபாய யானதோன்யோ மஹியுத்யதே அந்தர்தததே ஸ்வயம் ஸ்மா. சுவாமி என்ன சங்கல்பம் பண்ணிட்டாள், தான் திரும்பி வைகுண்டத்துக்கு புறப்பட்ட பிறகு தன்னுடைய வம்சத்தை வந்த யாதவாள் எல்லாரும்
மதுவை நல்லா ஸ்வீகரிச்சுண்டு, அதாவது நிறையா ட்ரிங்கிங்னால் இன்டாக்சிகேஷன் ஆகி மது ஆமதா, மது ஆமதம்னா மதுமத்தாள், ஒரேடியாக சாப்பிட்டுவிட்டு கல்லை குடிச்சுவிட்டு மயங்கி போய் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டு அவளே கொன்னுக்க போகிறாளுங்கிறதா சுவாமி சங்கல்பம் பண்ணிட்டாள். ஏவம் சஞ்சிந்திய பகவான் ஸ்வராஜ்யே ஸ்தாபிய தர்மஜம் நந்தயாமாச சூர்தா சாதூனாம் வத்மதர்ஷயன். இவ்வாறாக சுவாமி சங்கல்பம் பண்ணிண்டு, யாதவாள்னா அவளும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுண்டு கல்லை குடிச்சுவிட்டு மயங்கி போய் ஒருத்தர் அடிச்சுக்க போகிறாருங்கிறதா சங்கல்பம் பண்ணிட்டு அவர் திரும்பி வைகுண்டத்துக்கு கிளம்புறதுக்கு முன்பாக மகாராஜா யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர் அவரை இந்த லோகத்துக்கெல்லாம் அதிபதியாக ஆக்கிவிட்டு பின்பு வைகுண்டத்துக்கு திரும்பி போகிறதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டாள். உத்தராயாம் திருதப்பூரோஹோ வம்சா சாத்வபிமன்யுனா சவைத்ரோண்யஸ்திரசம்புஷ்டः புனர்பகவதா திருதः. சுவாமி பூரோஹோ வம்சா, பூர்வ வம்சத்தில் பிறந்த அபிமன்யுனுடைய புத்திரன் உத்தரையனுடைய கர்ப்பத்தில் தபிச்சுன்னு இருக்கும்பொழுது, ஏன்னா துரோணனுடைய புத்திரன் அபாண்டவாஸ்திரம் போட்டு உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த சிசுவை கொல்றதுக்கு பிரம்மாஸ்திரத்தை போட்டுவிட்டான். சுவாமி அந்த சிசுவை, கர்ப்பத்தில் இருந்த சிசுவை காப்பாற்றினாள், சக்கராயுதத்தினால போய் காப்பாற்றினாள். அதை சொன்னாள் இங்கே சொன்னாள். அயாஜயத் தர்மசுதம் அஸ்வமேதை த்ரிபிர்விபு சோபீக்ஷ்மாம் அனுஜைரக்ஷன் ரேமே கிருஷ்ணமனுவிரதா. சுவாமி தர்மபுத்திர லோகத்துக்கெல்லாம் அதிபதியாய் சக்கரவர்த்தியாக ஆக்கிவிட்டு அவருக்கு 3 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி வச்சாள். அப்பொழுது யுதிஷ்டிரர் 3 அஸ்வமேத யாகத்தையும் பண்ணிவிட்டு தன்னுடைய சகோதராளோடு கூட பிராதாக்களோடு கூட இந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணி வந்தார் நேர்மையாக தர்மத்தோட. பகவான் அபி விஸ்வாத்மா லோகவேத பதானுகः காமான் சிஷேவே துவார்வத்யாம் அசக்தஸ் சாங்கியமாஸ்திதः. அப்படி தர்மபுத்திரர் அஸ்தினாபுரத்தில் இருந்துட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு தர்மமாக பரிபாலனம் பண்ணி வர சமயத்தில், அதே சமயத்தில் சுவாமி துவாரகையில் அங்கே ஒரு தன்னுடைய கேபிட்டலை நிர்மாணம் பண்ணிட்டு தன்னுடைய பத்னிகளோடு கூட புத்திராளோடு கூட வேதத்தில் சொன்ன தர்மத்தை விடாமல் அனுஷ்டானம் பண்ணிட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டார். துவாரகையில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்தாருங்கிறத சொன்னால் இந்த ஸ்லோகத்தில். ஸ்னிக்தஸ்மிதாவலோகேன வாசா பீயூஷகல்பயா சரித்ரேணானவத்யேன ஸ்ரீநிகேதேன சாத்மனா. அப்போது துவாரகையில் சுவாமி ராஜாவாக இருந்துட்டுருக்கிறத ஸ்னிக்தஸ்மித அவலோகேன இப்படி எல்லாரையும் புன்சிரிப்பாக பிரியத்தோடு தன்னுடைய பிரஜைகளெல்லாம் பார்ப்பறாம். வாச்சா பீயூஷகல்பயா எல்லார்த்தையும் பிரியமாக பேசிட்டு இருப்பாராம். தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கப்பட்ட பிரஜைகள்டெல்லாம் ரொம்ப பிரியமாக இருப்பாராம். சரித்ரேணானவத்யேன ஸ்ரீநிகேதேன சாத்மனா. சுவாமி இருக்கிற இடம் ஸ்ரீநிகேதனம். ஏன்னா எப்பொழுதும் அனபாயினியாக மகாலட்சுமி சுவாமியோடு கூடவே இருப்பாள். அதனால் அவர் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும். அப்படி எங்கள் துவாரகையில் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறத அவர் பரிபாலனம் பண்ணி வந்த ராஜ்யத்தில் மகாலட்சுமி தாண்டவமாடினாள். இமம் லோகமமும் செய்வ ரமயன் சுதராம் யதூன் ரேமே க்ஷணதயா தத்த க்ஷணஸ்திரீ க்ஷண சௌஹிருதா. துவாரகையில் சுவாமி இருக்கும் பொழுது பல லோகங்களில் சுவாமி சஞ்சாரம் பண்ணி யாதவாள் டைனாஸ்டி யாதவாளோடு கூட பந்துக்களோடு கூட ரொம்ப சௌக்கியமாக வசிச்சுன்னு வந்தாள். ராத்திரி காலங்களில் சுவாமி தன்னுடைய பிரிய பத்னிகளோடு கூட இருந்துட்டுருந்தாள் அப்படின்னு சொன்னாள். இங்கே அப்படி துவாரகையில் இருக்கும்போது சுவாமி ஆனந்தமாக இருந்துட்டுருந்தாள். தஸ்யைவம் ரமமானஸ்ய சம்வத்சரகணான் பகூன்
கிரகமேதேஷு யோகேஷு விராகஸ் சமஜாயத. சுவாமி இப்படி பல பல வருஷங்கள் கிரகஸ்தனாக இருந்துட்டு தன் மனைவிகளோடையும் புத்திராளோடையும் ஆனந்தமாக வாழ்க்கையை அனுபவிச்சுன்னு வந்த அவருக்கு டிட்டாச்மெண்ட், விராக டிட்டாச்மெண்ட் ஏற்பட்டு தான் சமஜாயத்தை. டிட்டாச்மெண்ட்னா என்ன? திருப்பி நம்ம வந்த காரியம் முடிஞ்சுடுத்து திருப்பி வைகுண்டத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துடுத்து சுவாமிக்கு அப்படின்னு சொன்னால், தெய்வாதீனேஷு காமேஷு தெய்வாதீன ஸ்வயம் புமான் கோ விஸ்ரம்பேத யோகேன யோகேஸ்வர மனூரதா. சுவாமி துவாரகையில் கிரகஸ்தனாக இருந்த போதிலும் கூட அவர் யோகேஸ்வரனான கிருஷ்ணன் எப்படி தாமரை இலை தண்ணியிலேயே இருந்தால் கூட தண்ணியை தூக்கி அதில் தெளித்தா அதில் ஒட்டாது, அப்படி சுவாமி யோகேஸ்வரன். அந்த சுவாமி கிட்டக்க எப்பொழுது பூர்ணமாக பக்தி ஏற்படும்னா அவருக்கு சிஸ்ரூஷை பண்ணி அவரை சேவிச்சாதான் ஏற்படும்ங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். ஏன்னா அதுக்கும் பகவானுடைய அனுகிரகம் ஏற்படணும். தெய்வாதீனேஷு காமேஷு தெய்வாதீன ஸ்வயம் புமான் கோ விஸ்ரம்பேத யோகேன யோகேஸ்வர மனூரதா. எல்லாம் சுவாமியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவர்கிட்ட பக்தி ஏற்படுத்தணும்னா அதுக்கும் அவருடைய அனுகிரகம் ஏற்படணும். புர்யாம் கதாச்சித் கிரீடத்பிஹி யதுபோஜ குமாரகைஹி கோபிதா முனயஷேபு பகவன் மதகோவிதாக. ஒரு தடவை யாதவாள் துவாரகையில் இருக்கப்பட்டவாள் இப்படியே விளையாண்டே இருந்தவா பல முனிவர்கள், நல்ல முனிவர்கள் அவளுக்கு கோபம் வர முடியாத காரியத்தை செஞ்சாள். ஆகையினால இந்த முனிவர்கள் அவளை நாசமாக போகணும்னு சபிச்சு விட்டாள். அந்த சாபத்தினுடைய பலனை அவள் அனுபவிக்க போகிறாள். அதுதான் அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். அந்த அவள் எப்படி இறந்தாள், எது டைனாஸ்டி முழுக்க எப்படி நாசமாக போச்சு, அழிஞ்சுது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். அதற்கு காரணத்தை சொல்கிறாள் இங்கே. புர்யாம் கதாச்சித் கிரீடத்பிஹி யதுபோஜ குமாரகைஹி கோபிதா முனயஷேபு பகவன் மதகோவிதாக. இதுதான் பகவத் சங்கல்பங்கிறது. ஏன்னா எது போஜ டைனாஸ்டியில் வந்தவாள்னா நல்லவாள். இப்போ நல்லவாளாக இருந்தால் கூட பகவானுடைய எண்ணம் என்னென்னா இவாளும் அழியணுங்கிறதுனால, இவாளும் அழிஞ்சு பூலோகத்தில் பாரம் குறையணுங்கிறதான சங்கல்பம் இருக்கிறதுனால அவள் மூளைக்குள்ளே இப்படி ஒரு கெட்ட விஷயத்தை பண்ண முடியாது பண்ணாள். இப்படி முனிவர்களெல்லாம் கோபிக்க முடியாது அவள் விளையாடினாள். இந்த விளையாட்டுனால கோபம் ஏற்பட்ட முனிவர்கள் அவளுக்கு சாபம் கொடுத்தாள்னு சொன்னாள். தத கதிபயைர் மாசைஹி விருஷ்ணி போஜாந்தகாதயः யயுः பிரபாசம் சம்ஹிருஷ்டா ரதைர்தேவ விமோகிதாக. பிரபாச தீர்த்தம்னுட்டு குஜராத்தில் இருக்குது, துவாரகைக்கு பக்கத்தில். அங்கேயும் தான் சுவாமி வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்த இடம். அந்த இடத்துல ஒரு நாளைக்கு பல வருஷங்கள் கழித்து இந்த விருஷ்ணி போஜ அந்தகாதயா டிசெண்டன்ஸ் ஆஃப் விருஷ்ணி போஜாளுடைய அந்த வம்சத்தில் வந்தவாள், போஜ வம்சம், அந்தக வம்சம். இப்படி எல்லாருமா சேர்ந்து பிரபாச தீர்த்தத்துக்கு ஒரு பில்கிரிமேஜ் போய் பார்க்கும். இப்போ சுவாமி இது போன இடம் ஆச்சே போகணும்னு சொல்லி போனாள் அவள்னா. அங்கே போயிட்டு என்ன பண்ணாள்னாள், நல்ல வம்சத்தில் வந்தவாளானதுனால அவள் நல்ல விஷயத்தை தான் பண்ணாள். அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு தத்ர ஸ்நாத்வா பித்ருந்தேவான் ரிஷீன்ச்சைவ ததம்பசா தர்ப்பயித்வாத விப்ரேபியா காவோ பகுகுணா ததுஹு. பிரபாச க்ஷேத்திரம், பிரபாச தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு, ஏன்னா தீர்த்த யாத்திரை போகிறதே எந்த க்ஷேத்திரமாக இருந்தாலும் அங்கே போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். தத்ர ஸ்நாத்வா பித்ருன் தேவான் ரிஷீச்சைவ ததம்பசா. ஏன்னா கங்கையில் ஸ்நானம் பண்ணால் கங்கா தீர்த்தத்தை எடுத்து விட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அப்படி தர்ப்பணம் பண்ணாலாம்.
பல நல்ல உயர்ந்த விலையுயர்ந்த பசுமாடுகள், நிறைய க்ஷீரத்தை கொடுக்கக்கூடிய பசுமாட்டுகளை தானம் பண்ணால் பிராமணாளுக்கு ஹிரண்யம் ரஜதம் ஷையாம் வாசாம்சி அஜினகம்பளான் யானம் ரதான் இபான் கன்யா தராம் விருத்தி கரீமபி. பல பசுமாட்டுக்களை தானம் பண்ணாள், நிறையா தங்கத்தை தானம் பண்ணாள். ஹிரண்யம் ரஜதம் ஷையாம், நிறைய வெள்ளியை தானம் பண்ணாள். நிறைய படுக்கைகள் தானம் பண்ணாள். ஷையா தானம் பண்ணுறதுன்னு ரொம்ப விசேஷம். இருந்தால் எல்லோரும் இறந்து போனால் எல்லாருக்கும் பண்ணுவாள். ஷையா தானம்ட்டு படுக்கையை தானம் பண்ணுறது. வாசாம்சி, நல்ல உயர்ந்த பட்டு பீதாம்பரங்களை தானம் பண்ணாள். அஜினஹா, நல்ல மாந்தோல் தானம் பண்ணாள். கம்பள தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். என்னென்னா எல்லாருக்கும் குளிர்றதுக்கு சௌகரியமாக கம்பளி போர்வைகளை தானம் பண்ணாள். குதிரைகளை தானம் பண்ணாள். நல்ல ரதங்களை தானம் பண்ணாள். யானைகளை தானம் பண்ணாள். பெண்களை தானம் பண்ணாள். கன்னியாதானம்னு சொல்லி கன்னியாகளை தானம் பண்ணி கொடுக்குறது நல்ல படித்த பிராமணாளுக்கு. இப்படி கன்னியாதானத்தை பண்ணி கொடுத்தாள். இப்படி எல்லா விதமான தானத்தையும் பண்ணி வந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் போய் இவாள்லாம் ஸ்நானம் பண்ணி பண்ணாள்னு சொன்னாள். அன்னம் சோரு ரசம் தேபியோ தத்வா பகவதர்ப்பணம் கோவிப்ரார்த்தா சவசூராः பிரணேமுः புய்மூர்த்தபிஹி. அப்போது எல்லா பிராமணாளுக்கும் நமஸ்காரம் பண்ணாள். கோ விப்ரார்த்தா சவஹா சூராக, இவாள்லாம் பசுமாடுகள் பிராமணாள். இவாள்லாம் ரட்சணை பண்ணக்கூடியவாள், அந்த வம்சத்தில் வந்தவாள். அப்படி நல்லவாளாக இருந்தவாளுக்கு என்ன போகிறது அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். இவ்வளவு நல்லவாளாக இருந்தவாள் பிரபாத க்ஷேத்திரத்தில் போய் பிராமணாளுக்கு தானம் பண்ணி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணி பசுமாட்டுக்கள் பிராமணாள் எல்லாரையும் ரட்சணை பண்ணக்கூடிய எது வம்சத்தில் வந்த அவள் போஜாள் இவாள்லாம் என்ன பண்ண போகிறாளுங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் உத்தவ சுவாமி சொல்ல போகிறாள். ஏன்னா அவளுக்கும் மனசில் கெட்ட புத்தி ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டுங்கிறத காட்டுறார் அடுத்த அத்தியாயத்தில். அப்போ இந்த அத்தியாயத்தை இதோடு முடிச்சுட்டாள் உத்தவ சுவாமி. இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे तृतीयोऽध्यायः. श्रीहरे नमः. उद्धव उवाच ततः स आगत्य पुरं स्वपित्रोः चिकीर्षयाशं बलदेवसंयुतः निपात्य तुङ्गान् रिपुयूथनाथं हतं व्यकर्षत् व्यसुम् ओजसोर्व्यां सान्दीपनेः सकृत्प्रोक्तं ब्रह्माधीत्य सविस्तरं तस्मै प्रादात् वरं पुत्रं मृतं पञ्चजनोदरात् समाहुता भीष्मककन्यया ये श्रियः सवर्णेन बुभूषयैषां गान्धर्ववृत्त्या
मिषतां स्वभागं गान्धर्ववृत्त्या मिषतां स्वभागं गान्धर्ववृत्त्या मिषतां स्वभागं जह्रे पदं मूर्ध्नि दधत्सुपर्णः जह्रे पदं मूर्ध्नि दधत्सुपर्णः जह्रे पदं मूर्ध्नि दधत्सुपर्णः ककुद्मिनो अविद्धनसोदमित्वा ककुद्मिनो विद्धनसोदमित्वा ककुद्मिनो विद्धनसोदमित्वा स्वयंवरे नाग्नजितीम् उवाह स्वयंवरे नाग्नजितीमुवाह स्वयंवरे नाग्नजितीमुवाह तद्भग्नमानान् अपि गृध्यतो ज्ञाने तद्भग्नमानानपि गृध्यतो ज्ञाने तद्भग्नमानानपि गृध्यतो ज्ञाने जघ्ने क्षतः शस्त्रभृतः स्वशस्त्रैः जघ्ने क्षतः शस्त्रभृतः स्वशस्त्रैः जघ्ने क्षतः शस्त्रभृतः स्वशस्त्रैः प्रियं प्रभुः ग्राम्य इव प्रियायाः प्रियं प्रभुः ग्राम्य इव प्रियायाः प्रियं प्रभुर्ग्राम्य इव प्रियायाः विधित्सुरार्च्छत् द्युतरुं यदर्थे विधित्सुरार्च्छत् द्युतरुं यदर्थे विधित्सुरार्च्छत् द्युतरुं यदर्थे वज्र्याद्रवत्तं सगणो रुषान्धः वज्र्याद्रवत्तं सगणो रुषान्धः वज्र्याद्रवत्तं सगणो रुषान्धः क्रीडामृगो नूनमयं वधूनां क्रीडामृगो नूनमयं वधूनां क्रीडामृगो नूनमयं वधूनां सुतं मृधे खं वपुषाग्रसन्तं सुतं मृधे खं वपुषाग्रसन्तं सुतं मृधे खं वपुषाग्रसन्तं दृष्ट्वा सुनाभोन् मथितं धरित्र्या दृष्ट्वा सुनाभोन् मथितं धरित्र्या दृष्ट्वा सुनाभोन् मथितं धरित्र्या आमन्त्रितः तत्तनयाय शेषम् आमन्त्रितस्तत्तनयाय शेषम् आमन्त्रितस्तत्तनयाय शेषं दत्त्वा तदन्तःपुरमाविवेश दत्त्वा तदन्तःपुरमाविवेश दत्त्वा तदन्तःपुरमाविवेश तत्राहृतास्ताः नरदेवकन्याः तत्राहृतास्ताः नरदेवकन्याः तत्राहृतास्ताः नरदेवकन्याः कुजेन दृष्ट्वा हरिमार्तबन्धुं कुजेन दृष्ट्वा हरिमार्तबन्धुं कुजेन दृष्ट्वा हरिमार्तबन्धुम् उत्थाय सद्यो जगृहुः प्रहर्ष उत्थाय सद्यो जगृहुः प्रहर्ष उत्थाय सद्यो जगृहुः प्रहर्ष व्रीडानुराग प्रहितावलोकैः व्रीडानुराग प्रहितावलोकैः व्रीडानुराग प्रहितावलोकैः आसां मुहूर्ते एकस्मिन् आसां मुहूर्ते एकस्मिन् आसां मुहूर्त एकस्मिन् नानागारेषु योषितां नानागारेषु योषितां नानागारेषु योषितां सविधं जगृहे पाणीन् सविधं जगृहे पाणीन् सविधं जगृहे पाणीन् अनुरूपस्वमायया 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 तासु अपत्यानि अजनयत् तास्वपत्यान्यजनयत् तास्वपत्यान्यजनयत् आत्मतुल्यानि सर्वतः आत्मतुल्यानि सर्वतः
आत्मतुल्यानि सर्वतः एकैकस्यां दश दश एकैकस्यां दश दश एकैकस्यां दश दश प्रकृतेर्विबुभूषया 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 कालमागधशाल्वादीन् 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 अनीकैः रुन्धतः पुरम् अनीकैः रुन्धतः पुरम् अनीकैरुन्धतः पुरम् अजीघनत् स्वयं दिव्यम् अजीघनत् स्वयं दिव्यम् अजीघनत् स्वयं दिव्यम् स्वपुंसां तेज आदिशत् स्वपुंसां तेज आदिशत् स्वपुंसां तेज आदिशत् शम्बरं द्विविधं बाणं शम्बरं द्विविधं बाणं शम्बरं द्विविधं बाणं मुरं बल्वलमेव च मुरं बल्वलमेव च मुरं बल्वलमेव च अन्यांश्च दन्तवक्त्रादीन् अन्यांश्च दन्तवक्त्रादीन् अन्यांश्च दन्तवक्त्रादीन् अवधीत्कांश्च घातयत् अवधीत्कांश्च घातयत् अवधीत्कांश्च घातयत् अथ ते भ्रातृपुत्राणाम् अथ ते भ्रातृपुत्राणाम् अथ ते भ्रातृपुत्राणाम् पक्षयोः पतितान् नृपान् पक्षयोः पतितान् नृपान् पक्षयोः पतितान् नृपान् चचालभूः कुरुक्षेत्रम् चचालभूः कुरुक्षेत्रम् चचालभूः कुरुक्षेत्रम् येषाम् आपततां बलैः येषामापततां बलैः येषाम् आपततां बलैः सकर्णदुःशासनसौबलानां 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 कुमन्त्रपाकेन हतश्रियायुषम् कुमन्त्रपाकेन हतश्रियायुषम् कुमन्त्रपाकेन हतश्रियायुषम् सुयोधनं सानुचरं शयानं सुयोधनं सानुचरं शयानं सुयोधनं सानुचरं शयानं भग्नोरुमूर्व्यां न ननन्द पश्यन् भग्नोरुमूर्व्यां न ननन्द पश्यन् भग्नोरुमूर्व्यां न ननन्द पश्यन् कियान् भुवोऽयं क्षपितोरुभारः कियान् भुवोऽयं क्षपितोरुभारः कियान् भुवोऽयं क्षपितोरुभारः यद्रोणभीष्मार्जुनभीममूलैः 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 अष्टादशाक्षौहिणिको मदंशैः अष्टादशाक्षौहिणिको मदंशैः अष्टादशाक्षौहिणिको मदंशैः आस्ते बलं दुर्विषहं यदूनाम् आस्ते बलं दुर्विषहं यदूनाम् आस्ते बलं दुर्विषहं यदूनां मिथो यदैषां भविता विवादः मिथो यदैषां भविता विवादः मिथो यदैषां भविता विवादः मध्वामदाताम्रविलोचनानां 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 नैषां वधोपाय यानतोऽन्यो नैषां वधोपाय यानतोऽन्यः नैषां वधोपाय यानतोऽन्यो मयुध्यते अन्तर्दधते स्वयं स्म मयुध्यते
अन्तर्दधते स्वयं स्मा मय्युद्यते अन्तर्दधते स्वयं स्मा मह्युद्यते अन्तर्दधते स्वयं स्मा एवं सञ्चिन्त्य भगवान् एवं सञ्चिन्त्य भगवान् एवं सञ्चिन्त्य भगवान् स्वराज्ये स्थाप्य धर्मजं स्वराज्ये स्थाप्य धर्मजं स्वराज्ये स्थाप्य धर्मजं नन्दयामास सुहृदः नन्दयामास सुहृदः नन्दयामास सुहृदः साधूनां वर्त्म दर्शयन् साधूनां वर्त्म दर्शयन् साधूनां वर्त्म दर्शयन् उत्तरायां धृतः पूरोः उत्तरायां धृतः पूरोः उत्तरायां धृतः पूरोः वंशः साधु अभिमन्युना वंशः साध्वभिमन्युना वंशः साध्वभिमन्युना स वै द्रौण्यस्त्रसम्प्लुष्टः स वै द्रौण्यस्त्रसम्प्लुष्टः स वै द्रौण्यस्त्रसम्प्लुष्टः पुनर्भगवता धृतः पुनर्भगवता धृतः पुनर्भगवता धृतः अयाजयद्धर्मसुतम् 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 अश्वमेधैस्त्रिभिर्विभुः अश्वमेधैः त्रिभिर्विभुः अश्वमेधैस्त्रिभिर्विभुः सोऽपि क्ष्माम् अनुजैरक्षन् सोऽपि क्ष्माम् अनुजैरक्षन् सोऽपि क्ष्मामनुजैरक्षन् रेमे कृष्णमनुव्रतः रेमे कृष्णमनुव्रतः रेमे कृष्णमनुव्रतः भगवान् अपि विश्वात्मा भगवान् अपि विश्वात्मा भगवान् अपि विश्वात्मा लोकवेदपथानुगः 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 कामान् सुषेवे द्वार्वत्यां कामान् सुषेवे द्वार्वत्यां कामान् सुषेवे द्वार्वत्याम् असक्तः साङ्ख्यमास्थितः असक्तः साङ्ख्यमास्थितः असक्तः साङ्ख्यमास्थितः स्निग्धस्मितावलोकेन 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 वाचा पीयूषकल्पया वाचा पीयूषकल्पया वाचा पीयूषकल्पया चरित्रेणानवद्येन 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 श्रीनिकेतेन चात्मना श्रीनिकेतेन चात्मना श्रीनिकेतेन चात्मना इमं लोकममुं चैव इमं लोकममुं चैव इमं लोकममुं चैव रमयन् सुतरां यदून् रमयन् सुतरां यदून् रमयन् सुतरां यदून् रेमे क्षणदया दत्त रेमे क्षणदया दत्त रेमे क्षणदया दत्त क्षणस्त्री क्षणसौहृदः क्षणस्त्री क्षणसौहृदः क्षणस्त्री क्षणसौहृदः तस्यैवं रममाणस्य तस्यैवं रममाणस्य तस्यैवं रममाणस्य संवत्सरगणान् बहून् संवत्सरगणान् बहून् संवत्सरगणान् बहून् गृहमेधेषु योगेषु गृहमेधेषु योगेषु गृहमेधेषु योगेषु विरागः समजायत विरागः समजायत
विरागः समजायते दैवाधीनेषु कामेषु दैवाधीनेषु कामेषु दैवाधीनेषु कामेषु दैवाधीनस्वयं पुमान् दैवाधीनस्वयं पुमान् दैवाधीनस्वयं पुमान् को विश्रम्भेत योगेन को विश्रम्भेत योगेन को विश्रम्भेत योगेन योगेश्वरमनुव्रतः योगेश्वरमनुव्रतः पुर्यां कदाचित् क्रीडद्भिः पुर्यां कदाचित् क्रीडद्भिः पुर्यां कदाचित् क्रीडद्भिः यदुभोजकुमारकैः 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 कोपिता मुनयः शेपुः कोपिता मुनयः शेपुः कोपिता मुनयः शेपुः भगवन्मतकोविदाः 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 ततः कतिपयैर्मासैः ततः कतिपयैर्मासैः ततः कतिपयैर्मासैः वृष्णिभोजान्धकादयः 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 ययुः प्रभासं संहृष्टाः ययुः प्रभासं संहृष्टाः ययुः प्रभासं संहृष्टाः रथैर्देव विमोहिताः रथैर्देव विमोहिताः रथैर्देव विमोहिताः तत्र स्नात्वा पितॄन् देवान् तत्र स्नात्वा पितॄन् देवान् तत्र स्नात्वा पितॄन् देवान् ऋषींश्चैव तदम्भसा ऋषींश्चैव तदम्भसा ऋषींश्चैव तदम्भसा तर्पयित्वाथ विप्रेभ्यः तर्पयित्वाथ विप्रेभ्यः तर्पयित्वाथ विप्रेभ्यः गावो बहुगुणा ददुः गावो बहुगुणा ददुः गावो बहुगुणा ददुः हिरण्यं रजतं शय्यां हिरण्यं रजतं शय्यां हिरण्यं रजतं शय्यां वासांसि अजिनकम्बलान् वासांस्यजिनकम्बलान् वासांस्यजिनकम्बलान् यानं रथानिभान् कन्या यानं रथान् इभान् कन्या यानं रथानिभान् कन्या धरां वृत्तिकरीमपि धरां वृत्तिकरीमपि धरां वृत्तिकरीमपि अन्नं चोरुरसं तेभ्यः अन्नं चोरुरसं तेभ्यः अन्नं चोरुरसं तेभ्यः दत्वा भगवदर्पणं दत्वा भगवदर्पणं दत्वा भगवदर्पणं गोविप्रार्था सवः शूराः गोविप्रार्था सवः शूराः गोविप्रार्था सवः शूराः प्रणेमुः भुवि मूर्धभिः प्रणेमुः भुवि मूर्धभिः प्रणेमुर्भुवि मूर्धभिः ओम श्री हरे नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे तृतीयोऽध्यायः श्री हरे नमः. எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். श्री हरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे तृतीयोऽध्यायः श्री हरे नमः. उद्धव उवाच ततः स आगत्य पुरं स्वपित्रोः चिकीर्षया शं बलदेवसंयुतः निपात्य तुङ्गान् रिपुयूथनाथं हतं व्यकर्षत् व्यसुमोजसोर्व्यां सान्दीपनेः
सकृत्प्रोक्तं ब्रह्माधीत्य सविस्तरं तस्मै प्रादात् वरं पुत्रं मृतं पञ्चजनोदरात् समाहुता भीष्मककन्यया ये श्रियः सवर्णेन बुभूष यैषां गान्धर्ववृत्त्या मिषतां स्वभागं जह्रे पदं मूर्ध्नि दधत्सुपन्नः ककुद्मिनो विद्धनसोदमित्वा स्वयंवरे नाग्नजितीमुवाह तद्भग्नमानानपि गृध्यतोज्ञान् जघ्ने क्षतः शस्त्रभृतस्वशस्त्रैः प्रियं प्रभुः ग्राम्यैव प्रियायाः विधित्सुरार्च्छत् द्युतरुं यदर्थे वज्र्याद्रवत्तं सगणोरुषान्धः क्रीडामृगो नूनमयं वधूनां सुतं मृधेखं वपुषाग्रसन्तं दृष्ट्वा सुनाभोन्मथितं धरित्र्या अहमन्त्रिदत्ततनयाय शेषं दत्त्वा तदन्तःपुरमाविवेश तत्राकृतास्ता नरदेवकन्याः कुजेन दृष्ट्वा हरिमात्तबन्धुम् उत्थाय सद्यो जगृहुः प्रहर्ष व्रीडानुरागप्रहितावलोकैः आसां मुहूर्ते एकस्मिन् नानागारेषु योषितां सविधं जगृहे पाणीन् अनुरूपस्वमायया तास्वपत्न्यान्यजनयत् आत्मतुल्यानि सर्वतः एकैकस्यां दश प्रकृते विबुभूषया कालमागतशाल्वादीन् अनीकैः रुन्धतः पुरम् अजीघनत् स्वयं दिव्यं स्वपुंसां तेज आदिशत् शम्बरं द्विविधं बाणं मुरं बल्वलमेव च अन्यांश्च दन्तवक्त्रादीन् अवधीत्कांश्च घातयत् अथ ते भ्रातृपुत्राणां पक्षयोः पतितान् नृपान् चचालभूः कुरुक्षेत्रं येषाम् आपततां बलैः सकर्णदुःशासनसौबलानां कुमन्त्रपाकेन हतश्रियायुषं सुयोधनं सानुचरं शयानं भग्नोरुमूर्व्यां न ननन्द पश्यन् कियान् भुवोऽयं क्षुभितोरुभारः यद्रोणभीष्मार्जुनभीममूलैः अष्टादशाक्षौहिणिको मदंशैः आस्ते बलं दुर्विषहं यदूनां मिथो यदैषां भविता विवादः मध्वा मदाताम्रविलोचनानां नैषां वधोपाय इयानतोऽन्यो मह्युद्यतेऽन्तर्दधते स्वयं स्मा एवं सञ्चिन्त्य भगवान् स्वराज्ये स्थाप्य धर्मजं नन्दयामास सुहृदः साधूनां वर्त्मदर्शयन् उत्तरायां धृतः पूरोः वंशः साध्वभिमन्युना स वै द्रौण्यस्त्रसम्प्लुष्टः पुनर्भगवता धृतः अयाजयद्धर्मसुतम् अश्वमेधैस्त्रिभिर्विभुः सोऽपि क्ष्माम् अनुजैरक्षन् रेमे कृष्णमनुव्रतः भगवानपि विश्वात्मा लोकवेदपथानुगः कामान् सुषेवे द्वार्वत्याम् असक्तः साङ्ख्यमास्थितः स्निग्धस्मितावलोकेन वाचा पीयूषकल्पया चरित्रेणानवद्येन श्रीनिकेतेन चात्मना इमं लोकममुं चैव रमयन् सुतरां यदून् रेमे क्षणदया दत्त क्षणस्त्री क्षणसौहृदः
तस्यैवं रममाणस्य संवत्सरगणान् बहून् गृहमेधेषु योगेषु विरागः समजायते दैवाधीनेषु कामेषु दैवाधीनः स्वयं पुमान् को विश्रम्भेत योगेन योगेश्वरमनुव्रतः पुर्यां कदाचित् क्रीडद्भिः यदुभोजकुमारकैः कोपिता मुनयश्येपुः भगवन्मतकोविदाः ततः कतिपयैर्मासैः वृष्णिभोजान्धकादयः ययुः प्रभासं संहृष्टाः रथैर्देवविमोहिताः तत्र स्नात्वा पितॄन् देवान् ऋषींश्चैव तदम्भसा तर्पयित्वाथ विप्रेभ्यः गावो बहुगुणा ददुः हिरण्यं रजतं शय्यां वासांसि अजिनकम्बलान् यानं रथानिभान् कन्या दरां वृत्तिकरीमपि अन्नं चोरुरसं तेभ्यो दत्वा भगवदर्पणं गोविप्रार्था सवशूराः प्रणेमुः भुवि मूर्धभिः श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे विदुरोद्धवसंवादे श्रीकृष्णचरित्रसङ्ग्रहवर्णनं नाम तृतीयोऽध्यायः। श्रीहरे नमः। பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।